காசு கிடைச்சிரும்லப்பா. அதெல்லாம் கண்டிப்பா கிடைச்சிரும்பா, நீ ஒன்றும் கவலைப்படாத, அப்பா பார்த்துக்கிறேன். தோ ஐயா வந்துட்டார். நீ போயிட்டுருமா, நான் வந்துடுறேன். ஐயா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. நல்லாரு நல்லாரு. என்ன முத்து இந்த பக்கம்? ஐயா பையன் படிப்பு விஷயமா காசு கேட்டிருந்தேன் இல்லையா? சரி, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன், வந்து பார்ப்போம். இங்கேயே இருங்க. எங்கள் மகள்லாம் படிச்சுன்னா கரெக்டாவா அப்புறம். என்னையா பண்ற? அங்கெல்லாம் போக கூடாது, இங்க வா. நான் வரேன்ப்பா. முத்து, உன் கஷ்டம் எனக்கு நல்லா புரியுதுப்பா. நமக்கு வேறு இந்த மாதம் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. நம்ம பணம் வேறு ஒரு 10 ரூபா வேறு வெளியே வர வேண்டியது இருக்குது. அதனால் நம்ம தெரிஞ்சவன்ட்ட சொல்லி எப்படியோ ஏற்பாடு பண்ணி கொடுத்துடலாம். வரேன்ப்பா. நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, சாமி நம்மளை கைவிடாது. லூசாப்பா நீ? ஏற்கனவே நமக்கு வர வேண்டிய காசு சாமி பிடிங்கிடுச்சு, அப்புறம் எப்படி நமக்கு சாமி உதவி பண்ண? போப்பா. கடைசி வரைக்கும் இப்படியே நம்ம ஏமாந்துக்கிட்டே இருப்போம். இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நான் என்ன ஆக போறேன்னு பாரு. பாஸ், உங்களை பார்க்க பார்ட்டி ஒன்று வெயிட்டிங். இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நான் என்ன ஆக போறேன்னு பாரு. காசுல பாத்தியா, காசுல பாத்தியா? பார்த்தா காசுள்ள பாட்டி மாதிரி தான் தெரியுது. அப்படியா? எங்க தள்ளு. இந்த தாராள பிரபுவா? அவர் குடிக்க ஏதாவது கொடுத்தீங்க? இல்லை. அப்போ தீர்த்தம் கொடுங்க. நான் சொல்ற மாதிரி கொடுங்க. வணக்கம். படி வா. ஏந்திரி. வலது பக்கம் வந்து நில்லுங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? சாமி, எங்களுக்கு திண்டுக்கல் பக்கத்தில் சொந்த ஊர். உங்களை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருந்தோம். அப்புறம் நீங்கள் தான் புதுசாக கோயில் கட்டுறதா சொல்லியிருந்தாங்க. அதை எங்களால் முடிஞ்ச டொனேஷனை கொடுத்துட்டு உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணுன்னு வந்தோம் சாமி. நீ இன்னும் திருந்தவே இல்லை. வா சாமி, பையன் 10வது படிக்கிறான், அவனை ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. இவெல்லாம் படிச்சு மட்டும் எனக்கு கலெக்டராக ஆக போகிறான். அந்த கடவுள்னு ஒன்று இருந்தா நான் ஒன்றே ஒன்று மட்டும் வேண்டிக்கிறேன். உங்கள் அப்பா புத்தி மட்டும் உனக்கு வந்துடவே கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். நீயாவது இருக்க காசை வச்சு மனுஷ மக்களுக்கு ஏதாவது பண்ணு. ஓ, அப்போ நான் வரேன் சாமி. நல்லது. பால் காய்ச்சும் போது கூப்பிட்டு அனுப்புகிறேன். ஆஹா, இவங்கெல்லாம் இவ்வளோ முட்டாளாக இருந்தால் நம்ம சீக்கிரம் கோடீஸ்வரன் ஆயிடலாம் போல். கடவுள்னு சொன்னால் கண்ணை மூடிட்டு காசை வாரி இறக்கிறாங்க. நான் பண்ணுறது தப்பான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் யார்ட்டையும் காசு கொடுங்கன்னு கேட்கல, உங்களை ஏமாற்றவும் இல்லை. என்னை பொறுத்தவரை இவங்களோட முட்டாள்தனத்தையும் மூட நம்பிக்கை நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டேன், அவ்வளவுதான். ஏன்னா அந்த உலகத்தில் ஒரே ஒரு தாரகம் வந்து பணம் உண்டாகட்டும்.